டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த 2299 கிராம உதவியாளர் தேர்வு சொல்லியிருப்போம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸாமுக்குன்னு ஏதாவது ஒரு சிலபஸ் இருக்கா, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஏதாவது இந்த ஜாப் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் வரும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 2299 கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரேட்டுக்குமே வருவாய்த்துறையிலிருந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு இதற்கான அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். முதல்லையே டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டோடைய டேட்டா அதுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரெக்ரூட்மெண்ட் காலம் அப்படின்னு ஒன்று வரும். அதில் வந்து ஒரு வேளை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செக் பண்ண முடியாது, நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த வெப்சைட்டில் வரும்னு சொல்லுங்கள், நான் அங்கேயே போய் செக் பண்ணிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வருவாய்த்துறையினுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, cra.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு வருவாய்த்துறையினுடைய ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா கிளியராக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்ததுன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஃபில் பண்ணிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் ஆஃப்லைன் அப்ளிகேஷனாக இருக்கும், ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த ஆண்டு வந்து இந்த 2299 கிராம உதவியாளர் தேர்வு கூடிய சீக்கிரம் வந்துடும். அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வரலாம், இல்லைனா ஒரு வித்தின் 1 வீக், இல்லைனா இந்த மந்த்துக்குள்ளே, இல்லை வந்து இந்த மே மந்தில் இது மாதிரி கால்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி ஆயிருங்க. ஸோ அதில் நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு முக்கியமாக எங்கேருந்து கேள்விகள் கேட்குறாங்க, போன வருடங்கள் எங்கே கேள்வி கேட்டாங்க அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பற்றின டேட்டா ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக நடைமுறைகள்னு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்புலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். ஸோ இது தெரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து போன வருஷத்துலேருந்து டவுட் என்ன அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் தேர்வு வந்து தேர்வு வச்சு தான் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான். அதுக்காக நாங்கள் நிறைய தடவை கிளாரிட்டி கொடுத்துட்டோம். நீங்கள் உங்கள் மாவட்டத்துலேயும் சரி, இல்லை வெளி மாவட்டத்துலேயும் சரி, யாராவது இந்த தேர்வு அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்கள சில பேரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இது வந்து இந்த 3 ப்ராசஸ். முதல்ல ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிவி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த 3 ப்ராசஸை தாண்டி ஒரு 100 மார்க்குக்கு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 100க்கு யார் அபோவ் 90க்கு மேலே வராங்களோ அவங்களுக்கு இந்த ஜாபை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மையத்தில் வந்து போன வருடங்களில் படித்து ஒரு சில பேர் ஜாபில் இருப்பாங்க. அவங்களுடைய டேட்டா முதற்கொண்டு இந்த வீடியோவில் வந்துட்டு போகும். ஸோ அது மாதிரி வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பராக தயாரானீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஜாபை வாங்கலாம். இந்த எக்ஸாமுக்குன்னு ஏதாவது ஒரு சிலபஸ் இருக்கா, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இதற்காக நாங்கள் ஆன்லைன் வகுப்புகளும் கொடுக்குறோம். அதை இல்லாமல் இந்த மாதிரி வந்து யூடியூப் மூலமாகவே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்காகவும் இதை நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைன் வகுப்பு வேணுங்கிறவங்களும் அந்த கீழே வரக்கூடிய அந்த ஆன்லைன் வகுப்புக்கான கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம். அதில் இப்போ மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழங்குடியினர் மேம்பாட்டை பாதுகாப்பது ஒரு விஏஓவினுடைய எப்படிப்பட்ட கடமை அப்படின்னு பார்க்க போகிறோம். பழங்குடியினர்னா எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினம் இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அவங்க பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட சீர்மரபின மக்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஏஓ எப்படிப்பட்ட ஜாபை வந்து பண்ணி கொடுக்கணும், அவருக்கான டியூட்டி என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை தான் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கிராம நிர்வாக நடைமுறைகளில் வரக்கூடிய கேள்விகளில் 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த கேள்வி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராம நிர்வாக அதிகாரியினுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களாக அவர் என்னென்ன வழங்குகிறார், பழங்குடியின மேம்பாட்டிற்கு அவர் என்னென்ன நலத்திட்டங்களை வழங்குகிறார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க.
அந்த கேள்விக்கு நீங்க எக்ஸாக்டா பதில் சொல்லணும். சரிங்களா? அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். இப்ப சமூக பாதுகாப்பு திட்டமாக ஒரு கிராமத்தினுடைய நிர்வாக அதிகாரி விஏஓ வழங்கக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம்: பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், குழந்தைகள் தத்தெடுத்தல் திட்டம், சத்யா அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம், ஈவேரா மணியம்மையார் ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம், தமிழக அரசு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், அரசு சேவை இல்லங்கள், அரசு பணியில் பணிபுரியும் மகளிருக்கு விடுதி வசதி, முதியோர் இல்லங்கள் அமைத்தல், விதவை குழந்தைகளுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்குதல், ஊனமுற்றோர் மறுவாழ்வு கல்வி உதவித்தொகை திட்டங்கள், தேசிய ஊனமுற்றோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கடன் உதவி வழங்கும் திட்டங்கள் எல்லாம் ஒரு கிராமத்தினுடைய நிர்வாக அலுவலர் வழங்கக்கூடிய சமுதாய பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு நீங்க எழுதணும். ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு டெஃபினட்டா ஃபுல் மார்க்கான 5 மார்க்கை கொடுத்துருவாங்க. அடுத்ததா இந்த மாதிரி கேள்விகளும் வரலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்காக ஒரு கிராம நிர்வாக அதிகாரி என்னென்ன நலத்திட்டங்களை வழங்குகிறார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வீட்டு மனை ஒப்படைப்பு திட்டங்கள், தொழில்கூடங்கள் அமைத்து தருவது, கல்வி விடுதி மற்றும் கல்வி விடுதி வசதிகள், சலுகைகள், கல்வி உதவித்தொகை திட்டங்கள், கலப்பு திருமணத்திற்கு உதவித்தொகை திட்டங்கள், தீண்டாமைக்கு எதிரான புகார்களை பரிசீலனை செய்வது, மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டங்களை வழங்குவது, இலவச பாடப்புத்தகங்கள் வழங்குவது, ஊக்க பரிசு தொகைகள் வழங்குவது, வேலைவாய்ப்பிற்கான சிறப்பு பயிற்சி அளிப்பது, வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி அளிப்பது, வழக்கறிஞர்களுக்கு தொழில் தொடங்கி பயிற்சி அளிப்பதற்கான திட்டங்கள், பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், கறவை மாடுகள் வாங்க உதவித்தொகை திட்டங்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்கள், தொழிற்சாலைகளுக்கான உதவித்தொகை திட்டங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளுக்கான பொருளாதார உதவிகள், சுய வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் பயிற்சிக்கான வங்கி கடன்கள் வழங்குவதை ஒரு பழங்குடியின ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரு கிராமத்தினுடைய நிர்வாக அதிகாரி இந்த மாதிரியான நலத்திட்டங்களையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய டியூட்டியா கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள்ல இந்த சமுதாய பாதுகாப்பு திட்டங்களும் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்கு ஒரு கிராம நிர்வாக அதிகாரி என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் கேள்வியா கேட்டாங்க அப்படின்னா இந்த பதில்களை நீங்க எழுதுனீங்கன்னா 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரிட்டன் எக்ஸாம்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 40 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இருக்கும். 40ல 20 வினாக்கள் கிராம நிர்வாக நடைமுறைகளில் இருந்தும் பொது அறிவு பகுதியிலிருந்து 20 வினாக்களும் இருக்கும். அதற்கான தேர்வாக 1 மணி நேர தேர்வு நடத்துவாங்க. அந்த 1 மணி நேர தேர்வுக்குள்ள நீங்க இந்த மாதிரி அதுல பதில் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ 40க்கு நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல எடுக்க வேண்டியது அவுட் ஆஃப் 40க்கு ஒரு 35ல இருந்து 38க்குள்ள இந்த அளவுக்கு எடுக்கணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு தேர்வுக்கு மூவ் பண்ணும்போது அதுலயும் ஒரு ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும். அடுத்த கட்டம் நேர்முக தேர்வுக்கு போகும்போதும் ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும். அப்படி ஆவரேஜா பார்த்தோம்னா 100 மதிப்பெண்களுக்கு 90க்கு மேல நீங்க வரீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க அனைவருக்குமே அந்த ஜாபை உங்களுக்கு தான் வழங்குவாங்க. அடுத்த ஆளுக்கு வழங்குறது உங்களோட மார்க் கம்மியா எடுக்கிறவங்களுக்கு வழங்குவதற்கு அவங்க முன் வர மாட்டாங்க. சரிங்களா? அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான கிராம நிர்வாக நடைமுறைகள் சம்பந்தமான பாடத்திட்டங்கள் நம்மளுடைய யூடியூப்ல போகும். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் வகுப்புகளும் போகுது. அதுல பங்கெடுத்துக்கணும் அப்படின்றவங்க இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது இந்த ஜாப் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் வரும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.